விடுதலை சிறுத்தைகளோட கட்சி வாக்கு வந்து தாவைக்கா உடைக்குதுன்னு சொல்கிறீங்க. அது முற்றிலும் தவறான ஒரு தகவல். இந்த புதுசாக இயக்கம் கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட எடுத்த எடுப்புலேயே வந்து அது தலித் மக்களை நோக்கி தான் அவங்களோட பார்வையே போகுது. யார் புது கட்சி ஆரம்பித்தாலும் சரி, சினிமா ஒரு மோகத்தில் வந்து இங்கே கிடையாது. அதனால் கிறிஸ்துவ வாக்கும் இஸ்லாமியர் வாக்கும் திமுக கூட்டணிக்கு போகக்கூடாதுன்றதில் விஜய் ரொம்ப குறிக்கோளாக இருக்கார். விஜய்க்கு நல்லா தெரியும் நம்ம வந்து ஆட்சி அமைக்க போகிறதில்ல. எங்களுக்கு கொடுத்த தொகையில் அங்கே பெரும்பான்மையாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குதால்னா இல்லை. அப்போ அங்கே நாங்கள் நிற்கிறோன்னா திமுக தானே எங்களுக்கு வேலை செய்யணும். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து விடுதலை சிறுத்தைக்கு வந்து தேர்தல் பணி செய்யும். விஜய் வந்து திமுக எதிர்ப்பு தவிர வேறு என்ன ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு நீங்கள் காட்டுங்க. எங்கள் தலைவருக்கு வந்து மற்றவங்க அரசியல் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ணா திமுக மாதிரி பலம் வாய்ந்த வாக்கு உள்ள இயக்கம் வந்து நாங்கள் இல்லை. அவர் பேசுகிறாரு, அதில் நல்ல விஷயம் இருக்கா கெட்ட விஷயம் இருக்கான்னு யாரும் பெருசாக பார்க்கறது கிடையாது. ஆனால் விஜய் ஒரு மாய பின்பற்றி நோக்கி நகர்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் அப்படி இருக்கிறப்ப அந்த ஓட்டு அப்படியே போய் மூசு தானே விடும். இல்லை தாவைக்கு வெற்றி பெறதுக்கு 1% வாய்ப்பு இல்லைங்க. இதுக்கு எல்லா காரணமும் முன்னாடி ஆட்சியாளர்கள் தான். அது வந்து அதிமுக இருக்கட்டும், திமுக வச்சு இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும். இன்றைக்கி மதத்தை தூக்கி பிடிக்கிறவங்களாம் இங்கே வரதா நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஏன் வரக்கூடாது? நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக மேலே ஊழல் இருக்குது, திமுக ஊழல் அரசு ஊழல் கட்சின்னு சொன்னால் நிரூபிக்குன்னு நான் சொல்கிறேன். ஒட்டுமொத்த ஜனங்களே வந்து விஜய் பக்கம்லாம் இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன் சார். சரி, விஜய் கிட்ட தூக்கி ஆட்சியை கொடுத்துட்றோம், என்ன நிர்வாகம் திறமை பண்ணுவார் நீங்கள் சொல்லுங்கள். உனக்கு முதல்ல அறிவாளிக்கிட்ட நாட்டை ஒப்படைக்கணும். அதை தானே நான் விரும்புவேன். புரியுதா? நீ வேணா நடிகைக்கிட்ட நாட்டை கொடுத்துக்கோ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விஜய் மீது கடும் தாக்குறது, இவர் அவர் மேலே தாக்குறாங்க. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ், லயனா பிரீமியம் டேட்ஸ். நாளேஷர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்த்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு லெனின் அன்பரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? தேர்தலோட கடைசி காலகட்டத்துக்கு வந்துட்டோம். விசிகா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு? முதல் தலைமுறையாக வாக்கு செலுத்தக்கூடிய இளைய சமூகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக, தலைவர் எழுச்சி தமிழர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் செலுத்தக்கூடிய வாக்கு ஒரு நல்ல அரசு, ஒரு நல்ல ஆட்சிக்காக வித்திட வேண்டும் என்று என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கி என்ன மாதிரியான வேலை செய்யுது அப்படின்றது வந்து நீங்கள் நேரடியாக களத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதுக்கான வேலைகள் நாங்கள் செஞ்சுட்டு தான் வரோம். அதாவது பூத் வைஸாக கமிட்டி மெம்பர்ஸை நியமித்து அதுக்கு அப்படியான வேலை நல்லபடியாக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே சார். தொடர்ச்சியான பிரச்சாரங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே பெரும்பாலானோர் வைக்கிற அந்த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசிகாவினோட ஓட்டை பெருவாரியாக வந்து விஜய் அவர்களை உடைக்கிறாரு, இளைஞர்கள் ஓட்டெலாம் வந்து விஜய் பக்கம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து வைக்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகளோட கட்சி வாக்கு வந்து தாவைக்கா உடைக்குதுன்னு சொல்கிறீங்க. அது முற்றிலும் தவறான ஒரு தகவல். எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து தாவைக்கா வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட வாக்கை பிரிக்குதுன்னு சொல்லலை. குறிப்பாக சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ரொம்ப பெருமையான வாக்கு வங்கி உள்ள இயக்கம் இல்லை. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது திமுக, அதிமுக மாதிரியான இயக்கங்களோட வாக்கை பிரிக்குது அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடையதாக இருக்கும். பர்டிகுலராக வந்து விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் 2 கட்சியோட வாக்குகளை விஜய் அவர்கள் பறிக்கிறாரு. குறிப்பாக தலித் இளைஞர்களோட வாக்குகள்லாம் வந்து விஜய் நோக்கி நகருது அப்படின்னு ஒரு வார்த்தை நான் மறுபடியும் சொல்கிறேன் தம்பி. அந்த மாதிரி ஒரு எண்ணமே ரொம்ப கீழ்த்தரமான எண்ணம் தான். என்ன எடுப்பில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் வந்து அது தலித் மக்களை தான் பாதிக்கும், தலித் மக்கள் தான் அங்கே ஓடுவாங்கன்ற ஒரு பார்வை தானே நீங்கள் பேசுறது? இல்லை, பொதுவாக அப்படி ஒரு குற்றச்சாட்டை தான் எல்லாருமே வைக்கிறாங்க. நான் பொதுவான குற்றச்சாட்டுக்கு தான் நானும் பதில் சொல்கிறேன். இப்போ எல்லா அரசியல் தலைவர்களோட இப்போ புதுசாக இயக்கம் கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட எடுத்த எடுப்புலேயே வந்து அது தலித் மக்களை நோக்கி தான் அவங்களோட பார்வையே போகுது. அப்படி சொல்ல பார்த்தோன்னா விடுதலை சிறுத்தை கட்சியில் பெரும்பான்மையான தலித்துகள் இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த அடிப்படையில் தான் வந்து எடுத்த எடுப்புலேயே வந்து விஜயோட தாக்கம் வந்து விடுதலை சிறுத்தைக்கு இருக்குன்ற ஒரு பார்வை இருக்குது. மற்றபடிலாம் அப்படி ஒன்றும் இல்லை. நான் முதல் சொன்னது தான், திமுக மாதிரி பலம் வாய்ந்த வாக்கு உள்ள இயக்கம் வந்து நாங்கள் இல்லை. நாங்கள் இப்போ தான் படிப்படியாக அந்த வாக்குகள் வந்து முன்னேறி கொண்டுகிட்டே போகிறோம். ரெண்டாவது இப்போ தான் மாநில
அங்கீகாரம் பெற்றிருக்கோம். இனிமேல் தான் நாங்கள் வாக்கில் வந்து ரொம்ப இது பண்ணோம். இப்போது எங்களுடைய வாக்கு ஏன் குறையாது அப்படின்னு சொன்னால், எங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாருமே தலைவர் எழுச்சி தமிழரை உள்வாங்கினவங்க தான். புரட்சியாளர் அம்பேத்கரை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் தான் நீங்கள் பரவலாக விடுதலை சிறுத்தை பார்க்க முடியும். பரவலான்னு சொல்கிறத விட விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற எல்லாருமே புரட்சியாளர் அம்பேத்கர் கோட்பாட்டு கொண்ட இளைஞராகவோ ஒரு தொண்டராகவோ தான் இருப்பாங்க. அதன் அடிப்படையில் 100% 100% தலைவர் திருமாவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உள்வாங்கின ஒரு தொண்டர்கள் இருக்கிறதுனால இங்கே வந்து யார் புது கட்சி ஆரம்பித்தாலும் சரி, சினிமா ஒரு மோகத்தில் வந்து இங்கே கிடையாது. அதனால் யாருக்கு இயக்க ஆரம்பித்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த வாக்கு மட்டும் இல்லை, ஒரு தொண்டரை கூட நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது. அப்படி 1-2 பேர் போகிறான்னா நம்ம புதுசாக வந்திருப்போம். புதுசாக வந்தவன் வந்து தலைவர் அம்பேத்கரை உள்வாங்கியிருக்க மாட்டான், தலைவர் எழுச்சி தமிழரை உள்வாங்கியிருக்க மாட்டான். அவங்க அது மாதிரி சொற்ப ஆளுங்கன்னா போவாங்க. ஆனால் முற்றிலுமே போவாங்கன்றது வந்து சாத்தியம் கிடையாது, அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகே சார். தொடர்ச்சியாக தலைவர் திருமாவர்கள் வந்து ஒரு விஷயங்கள் வந்து திருப்பி விமர்சனம் வச்சுட்டே இருக்காரு. தேர்தல் பரப்புரை ஃபுல்லாகவே வந்து விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. விஜய் வந்து ஓட்டை பிரிக்கிறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்காக விஜய் வந்து இந்த வேலையை பார்க்குறாரு அப்படின்ற விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வைக்கிறாரு. ஆமாம், இந்த குற்றச்சாட்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இந்த குற்றச்சாட்டு எப்படி எடுத்துக்கிறோன்னா, தலைவர் சொல்கிறது வந்து ஏதோ 19 பேசலை. இன்றைக்கி இவர் தாவேக்காவோட நோக்கம், விஜயோட நோக்கம் என்ன இருக்குதுன்னா, 100க்கு 100% கிறிஸ்துவ வாக்கும் இஸ்லாமியர் வாக்கும் திமுக கூட்டணிக்கு போகக்கூடாதுன்றதில் விஜய் ரொம்ப குறிக்கோளாக இருக்கார். இதுதான் நாங்கள் சொல்கிறது. அப்போது இப்போ ஒன்று என்னென்னா, இப்போ விஜய்க்கு நல்லா தெரியும் நம்ம வந்து ஆட்சி அமைக்க போகிறதில்ல, ஆட்சி பிடிக்க போகிறதில்ல. இது ஃபஸ்ட்டு தேர்தல்லையே வந்து ஆட்சியில் பிடிச்சி யாரும் முதலமைச்சர் ஆகிட முடியாது விஜய்க்கு தெரிஞ்சோம். அப்போது திமுக வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறார். ஸோ விஜய் வரப்போகிறதில்ல, திமுகவை அப்புறப்படுத்தணும். அப்போ திமுகவை அப்புறப்படுத்திட்டு யார் அங்கே உட்கார வைப்பார்ன்றது ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருக்குது இல்லையா? அதை தான் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அதை தான் இன்றைக்கி வந்து தவாக்கியாவுக்கு இது அதிமுகவுக்கு நீங்கள் வாக்களித்தா நேரடியாக அது பிஜேபி கூட்டணி போவோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்படி இருந்தாலுமே விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியை வந்து பலரும் பார்க்குறாங்களா? குறிப்பாக விஜய் அவர்களே வந்து திருமா அவர்கள் வந்து கூட்டணிக்கு வரணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து அந்த ஒரு அழுத்தம்ன்றது இருந்துச்சு. ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஆதவர்ஜுனா ஃபஸ்ட்டு போயிருக்காரு. வெகு விரைவில் வந்து விசிகாவும் தாவேக்காவும் கூட்டணி வைக்கும். அப்புறம் விசிகா தாவேக்கா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் வந்து விஜய் பக்கம் நிற்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் பரவலாக பார்க்க முடியுது. அதெல்லாம் கற்பனையிலே பேசக்கூடாது. இப்போது எங்களோட அரசியலை நாங்கள் தான் பார்க்கணும். எங்கள் தலைவருக்கு வந்து மற்றவங்க அரசியல் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து அறிவார்ந்த தளத்தில் எங்கள் தலைவர் பயணம் மேற்கொள்கிறாரு. அப்போது வந்து இப்படியெல்லாம் ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு கற்பனைத்தனமாக வந்து இன்றைக்கி வந்து திரும்ப அவர்கள் வந்து எங்கள் கூட வந்துடுவார். இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் வந்து அவர் அண்ணன் எழுச்சி தமிழருக்கு தெரியாமல் வெளியேறுறாங்க, நாளைக்கு இந்த மாதிரி அமைக்கலாம், அந்த மாதிரி இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் பேசுறது. அரசியல் யூகத்தின் அடிப்படையில் பண்ண முடியாது. கடைசி நேரத்தில் என்னென்ன முடிவுகள் மாறுன்றது கூட நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அந்த மாதிரி இந்த நம்ம தாவேக்கா பொறுப்பாளர் ஆதவர்ஜுன் இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் பேச தான் செய்கிறாங்க. அதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை. இப்போது எதன் அடிப்படையில் வந்து இப்போ நாங்கள் வந்துடும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. எடுத்த எடுப்புலேயே வந்து எங்களோட தலைவர் எழுச்சி தமிழர் வந்து எப்படி கூட்டணி வச்சுருவார்னு அவங்க ஒரு முன்முடிவுக்கு வராங்கன்றது எனக்கு தெரியல. அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு கற்பனை தான், அவங்கள ஒரு மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க முடியாது, பதிலும் தர முடியாது. ஆனால் ஒரு நேர்காணல் ஒரு இடத்துல பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது இப்போ இருக்கிற கட்சிகளுக்கிட்டலாம் கேட்க முடியாது. ஒருவேளை விஜய் தலைமையில் ஒரு ஆட்சி அமையுது அப்படின்ற பட்சத்தில் அதில் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம்னா அதுக்கான விஷயங்களை நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்ற விஷயங்களை திரும்ப அவர்கள் பேசியிருந்தார். ஏன் திமுக கிட்ட வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற விஷயங்களை எந்த கட்சியும் கேட்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அந்த மாதிரி வந்து என்னைக்கு சொன்னார்? விஜய்கிட்ட தான் வந்து புது இயக்கம் அதில் வந்து ஆட்சியை அமைச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட தான் நம்ம பங்கு கேட்க முடியும் அப்படின்னு தலைவர் எங்கேயும் சொல்லலையே. எந்த இடத்துல சொல்லியிருக்கார்? இல்லை, ஒரு சேனலோட இன்டர்வியூவில் பேசுகிறேன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நோக்கி நீங்கள் காட்டுங்க. அதாவது அதிகாரத்தில் பங்கு வேணுன்றது எங்களோட நோக்கம். அதை முதல்ல முன்னெடுத்தவர் எங்களோட தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தான். அதுக்கப்புறமா தான் வந்து ஆதவர்ஜுன் போன்ற ஆளுங்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி புதிய வரவு, புதிய கட்சி ஆட்சி அமைக்கும் போது அங்கே தான் வந்து நமக்கு வந்து அதிகாரத்தோட பங்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நோக்கி நம்ம போகலான்ற அந்த ஒரு வார்த்தையை தலைவர் எழுச்சி தமிழர் எங்கேயுமே குறிப்பிடலையே. இருந்தால் நீங்கள் காட்டுங்க. இதெல்லாம் மீடியா ஹப்பு. இவங்களுக்குள்ள
அதை பெருசுப்படுத்திக்குதா? அந்த மாதிரி எங்கேயும் பண்ணலைங்க. ஓகே சார். இன்னொரு விஷயம் வந்து பரவலாக பேசப்படுது, விசிகாவினருக்காக வந்து திமுக பாடுபடுதா, விசிகாவுக்கு ஜெயிக்க வைக்க திமுக பாடுபடுதா அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக வந்து இணையத்தில் இருந்துகிட்டே இருக்குல்ல. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? களத்தில் விசிகாவும் திமுகவும் ஒன்றா, திமுக தொண்டர்களும் ஒன்றா வேலை பார்க்குறாங்களா? ஆமாம், சந்தேகமே இல்லை. இதில் என்ன சந்தேகம் இருக்குது? இதில் என்ன சந்தேகம் இருக்குது? யார் இது மாதிரிலாம் வந்து பொய்யான குற்றச்சாட்டு? தொடர்ச்சியாக அன்புமணி அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காரு. அன்புமணி எங்களோட எதிரி. அப்போது நாங்கள் தோக்குறோமா ஜெயிக்கிறோமா அப்படின்றது வந்து அன்புமணி முடிவு பண்ணக்கூடாது. எங்கள் களத்தில் என்ன நடக்குது அன்புமணி முடிவு பண்ணக்கூடாது. அதை சொல்ல அன்புமணி யார்? திமுக நாங்களும் வந்து ஒரு கூட்டணி கட்சி. அவங்க திமுக எங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறாங்க? இவர் வந்து களத்தில் வந்து எங்களை பார்க்குறாரா? எந்த அடிப்படையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து விடுதலை சிறுத்தைக்கு வந்து தேர்தல் பணி செய்யலைன்னு அவர் சொல்லக்கூடாது. இன்றைக்கி 100% எங்களுக்கு கொடுத்த 8 தொகுதியிலையும் நான் இது வெளிப்படையாக சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைக்கு கூட கொஞ்சம் தோல்வி ஏற்படுது. கட்சிக்குள்ளே பொறுப்பு, எனக்கு இந்த பொறுப்பு வரல, அதை எதிர்பார்த்த பொறுப்புகள் வரலன்ற ஒரு சின்ன அதிருப்தியில் எங்கள் கட்சிக்காரங்களை கூட கொஞ்சம் தோல்வி ஏற்படுதே தவிர திமுக சார்ந்த தோழர்கள் 1% கூட அங்கே தோல்வி அடையலை. அது சொந்தமாக இந்த பானை சின்னம் அவங்களோட சொந்த சின்னமாக நினச்சி தான் இவ்வளோ வேலை நடக்கிறாங்க. தொகுதியில் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கொடுத்த தொகுதியில் அங்கே பெரும்பான்மையாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குதால்னா இல்லை. அப்போ அங்கே நாங்கள் நிற்கிறோன்னா திமுக தானே எங்களுக்கு வேலை செய்யணும். போன முறை அவங்க வேலை செய்யாமலே நாங்கள் வெற்றி பெற்றோம். இல்லை, அதுலேயுமே 2 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவர்கள் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருல்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் தொகுதியிலையும் ஆகட்டும் சரி, வானூர் தொகுதியில் ஆகட்டும் சரி, அந்த இடத்துல வெற்றி பெற முடியல அப்படின்ற விஷயங்களை திமுகவை நோக்கி கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாதவங்களை நீங்கள் வேட்பாளர் நிறுத்துறீங்க, அதனால் வந்து ஜெயிக்க வைக்க முடியல அப்படின்ற மாதிரி விஷயங்களை திமுக சொன்னதாக வந்து முகநூல் நேரலையில் ஒரு விஷயத்தில் தோழர் அவர்கள் பேசியிருந்தார். அதான் நான் சொல்கிறேனே, ஒரு சில அதிருப்திகளும் ஏற்படும். தோல்விக்கு அப்புறமா தான் அதில் என்ன நடந்தது நம்ம பார்க்க முடியுமா? இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அரூர் கேட்டோம், அரூர் தொகுதி கேட்டோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் பல்லாவரம் கேட்டோம், பண்ருட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே பண்ருட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் வந்து ஜெயிச்ச தொகுதி. போன வாட்டி திமுக அலைன்ஸ்ல இருந்தார், இன்னொரு திமுக அலைன்ஸ் விட்டு வெளில போயிட்டார். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு ஒரு ஓட்டு இருக்குது, திமுக மீது அதிருப்தியின் காரணமாக அவர் வெளில போகிறாருன்ற பட்சத்தில் விசிகா கிட்ட கொடுக்குறப்ப அந்த இடம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மோதலை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து வேல்முருகன் அவர்களும் திருமாவர்களும் ஒரு அண்ணன் தம்பி போல தான் வந்து பழகிட்டு வந்தாங்க. தொடர்ச்சியாக அவர் பேசுகிற எல்லா இடங்களுமே அண்ணன் திருமன்ற விஷயங்கள அவர் பேசிட்டு இருந்தார். அப்படி இருக்கப்போ களத்தில் திமுக இவங்க 2 பேரும் மோத விடுதான்னு ஒரு கேள்வி வரும். அந்த பார்வையிலேருந்து நம்ம பார்க்கக்கூடாது. சொல்லப்போனால் அண்ணன் வேல்முருகனோட முடிவுகள் வந்து அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். வேல்முருகன் வந்து தலைவர் எச்சிட்டமர் மீது வச்சிருந்த ஒரு அன்பின் அடிப்படையில் அப்படி பேசலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. இன்னொரு விவகாரம் நம்ம பார்க்கணுன்னா, கூட்டணி வந்து எப்படி அமைக்கணும், யாருக்கு எந்தெந்த தொகுதி கொடுக்கணும், எங்கெங்கே வெற்றி வாய்ப்புகள் நம்ம பெற முடியாது, எந்தெந்த கேண்டிடேட்டுக்கு வந்து அங்கே வந்து வலுவு இருக்குது, வலுவு இல்லாமல் இருக்குதுன்றது வந்து ஒரு கூட்டணி தலைமை தான் முடிவு பண்ணோம். ஸோ நம்ம விருப்பப்படி இங்கே கேட்குறோம், விருப்பப்படி கொடுக்கல, அதனால் கட்சிக்குள்ளே ஒரு அதிருப்தின்றது நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது. நிச்சயமாக அப்படி எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு நம்ம உதாரணத்துக்கு எனக்கு வலிமை இருக்கிற தொகுதியில் நான் கேட்டேன், வின் பண்ணிட்டேன்னா அங்கே ஆட்சி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அது வேஸ்ட்டு தானே. அதனால் அந்த மாதிரி கூட்டணி முடிவுகள், தொகுதி பிரிவு இதெல்லாம் வந்து தலைமை தான் முடிவு பண்ணணும். தலைமை முடிவு பண்ணுறது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். நம்ம விருப்பத்தை நம்ம கேட்குறோம், கொடுக்காத பட்சத்தில் வெற்றிக்கான வழிவகைகள் வந்து திமுக தலைமை தான் செய்யணும். அதை அவங்க நல்லா செஞ்சுருக்காங்க. அதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அண்ணன் வேல்முருகனோட பிரச்சனைகள் வந்து வேல்முருகன்கிட்ட தான் நம்ம கேட்குறோம். நானும் மரியாதை வச்சுட்டு இருக்க தலைவர் தான். அண்ணன் வேல்முருகன் வந்து திமுக கூட்டணி இருந்து மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கோம். இதை தவறிட்டாங்க, அது என்னன்றது நமக்கு தெரியல. களத்தில் எப்படி இருக்குது, யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாய்ப்பு டிஎம்கே தான். ஆனால் தொடர்ச்சியாக வர ஒரு சில கருத்து கணிப்புலாம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் முந்துக்கிறது, ஒரு சில தொகுதிகளில் இழுபறி. கருத்து கணிப்பு நிரந்தரம் கிடையாது. கருத்து கணிப்பு வந்து 100% ரிசல்ட்டா இல்லைல்ல. அப்போ எப்படி கருத்து கணிப்பின் அடிப்படையில் வந்து இவங்க தான் ஆட்சி பிடிப்பாங்க, அவங்க பிடிக்க மாட்டாங்க, நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம நடைமுறை வழக்க வழக்கங்கள், மற்ற வாக்காளர்கள் சொல்கிறத வச்சு வந்து நம்ம இறுதி செஞ்சிட முடியாது. உறுதியாகவும் வந்து இந்த கட்சி தான் ஆட்சி. கருத்து கணிப்புகள் பொய்யானதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா 2016 திமுக ஆட்சிக்கு அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்து
இப்போ கருத்து கணிப்பின் அடிப்படையில் வந்து தீர்மானிக்கக்கூடிய நேரம் இது இல்லை. ஆனால் இந்த தேர்தல் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு தேர்தல். இன்றைக்கி வந்து ரெண்டு தலைமையில் தான் தேர்தல் நடக்குது. ஒன்று தமிழ்நாட்டு அளவில் வந்து ஆரியமா திராவிடமா, நிஜமா இன்றைக்கி வந்து அதிமுக திமுக அப்படி வரல. இன்றைக்கி திராவிடமா ஆரியமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஆரிய அணி எதுன்னு உங்களுக்கே தெரியும். அதிமுக தலைமையிலான மற்ற கட்சிங்க எல்லாமே இன்றைக்கி அப்படியே தெளிவாக தெரிஞ்சு, முற்போக்கு சிந்தனை கொண்டவங்க எல்லாமே நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி இருக்கிறோம். ஆனால் மதசார்பற்ற கூட்டணின்னு பேர் வச்சிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பல இந்து அமைப்புகள், தமிழ் தேசம் கட்சி போன்ற கட்சிகள், ஒரு சில அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் இதெல்லாமே வந்து இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இப்படி மதசார்பற்ற கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி வந்து இன்றைக்கி வைக்கலையே, முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கும்போது வச்சுது. இன்றைக்கி மதத்தை தூக்கி பிடிக்கிறவங்களாம் இங்கே வரதா நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஏன் வரக்கூடாது? ஏன் நாளைக்கு அவங்கள மதத்தை கையில் விட்டு மதத்தெல்லாம் ஒதுக்க மாட்டாங்கன்றது இன்னும் நிச்சயம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க இல்லையா, அதை வச்சு தான் நீங்கள் கேட்குறீங்க. அதில் ஒருத்தர் RSSக்கு மதசார்பவர் அப்படின்ற விஷயங்களை இருக்கட்டும். என்ன இன்றைக்கி அவர் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்காதா? அவர் மதத்தை வந்து சார்ந்து இருந்தாலும் கூட இன்றைக்கி மதசார்பற்ற கூட்டணிக்கு வரும்போதும் அது சரிப்படுத்திக்கு போகிறாங்க. இதில் என்ன சிக்கல்? இது அப்போ வந்து யாரையும் சேர்க்கக்கூடாதா? தேர்தல் அறிக்கை சார்ந்த விஷயங்கள் எல்லா கட்சியுமே வந்து ஏறக்குறைய சிமிலரான விஷயங்கள் தான் வந்து அறிவிச்சிருக்கு. அதில் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள், விசிக போன்ற கட்சிகள் மட்டும் தான் கொஞ்சம் மாறுபட்டு இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் மாதிரியான விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஆமாம், மற்ற கட்சிகள் ஏன் இதை பேசணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது நீங்கள் மற்ற கட்சிக்கு தான் கேட்கணும். நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கூட்டணிக்கு வரும்போதும் வந்து இந்த ஆணவ கொலைக்கு வந்து தடுப்பு சட்டம் ஏற்றுங்கன்னு இப்போ கேட்கல, எலெக்ஷன் அறிவிக்கும் முன்னாடியே நாங்கள் சொன்ன ஒரு விஷயந்தான். அது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. மற்ற இயக்கங்களை, இடதுசாரி இயக்கங்கள் ஏன் கேட்கலன்றது அவங்கள கேட்கணும். ஏன்னா அவங்களோட கருத்தை நானாக சொல்ல முடியாதுல்ல. ஆனால் அப்படி கேட்கலன்றதுக்காக அதை வந்து அவங்க எதிர்க்கிறாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது, ஆதரிக்கிறாங்கன்றதும் நம்ம சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக விஜய் தரப்பினர், ஆதவர்ஜனா உட்பட பல பேர் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியை மட்டுமே டார்கெட் பண்ணி அரசியல் பண்ணுறாங்களா, பிரச்சாரம் பண்ணுறாங்களா ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை தான் நான் முன்கூட்டியே சொன்னேன். முக்கியமாக தாவேக்கு என்ன ஒரு வேலை பிஜேபி தரப்பாக கொடுத்துருக்குன்னா, பிஜேபி தரப்பாக வந்து கிறிஸ்துவ வாக்கும் இஸ்லாமியர் வாக்கும் வந்து திமுகவுக்கு போகக்கூடாது, மதசார்பற்ற கூட்டணிக்கு போகக்கூடாது. இப்போ அதை வந்து விஜய் தனியாக பிரித்து எடுத்துட்டாருன்னா அவங்க ஈஸியாக வந்து திமுக கூட்டணியை வீழ்த்திடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் பேசுகிறாங்க. எனக்கு என்ன இதில் ஒரு விஜய் மீது ஒரு வருத்தம்னா, பொதுப்படியாக இந்த தமிழ்நாட்டை ஆளை துடிக்கிற அவர் மதத்தையும் எதிர்க்கணும் இல்லையா, மதவாதத்தையும் எதிர்த்து அவர் அரசியல் பண்ணணும். இன்றைக்கி ஒரு இடங்களில் கூட பிஜேபி பற்றி வாய் திறக்கவே இல்லை. எந்த இடத்துலையுமே வந்து விஜய் வாய் திறக்கல. எந்த இடத்துல வாய் திறந்து நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். அப்போ இவங்களுடைய எல்லாம் என்ன இருக்குதுன்னா, இங்கே வந்து அப்படி ஒரு இதாக சொல்லணும்னா, ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி பிஜேபியுடைய முகமாக தான் திமுகவோட எதிர்ப்பு அப்படியே அவர் காட்டுறார். பிஜேபி முகமாக இருந்து திமுக எதிர்ப்பை காட்டுறார். விஜய் வந்து திமுக எதிர்ப்பு தவிர வேறு என்ன ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு நீங்கள் காட்டுங்க. என்ன ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு, மக்கள் அரசியல் படுத்திருக்காரு, என்ன பேசுகிற ஒன்றுமே இல்லையே. திமுக எதிர்ப்பு. சார் திமுக எதிர்ப்பு, திமுக வந்து அதை அப்புறப்படுத்தணும்னா நீங்கள் யாரை கொண்டு வந்து வைக்க போகிறீங்க? நான் உறுதியாக சொல்கிறேன், விஜய் வந்து ஆட்சி பிடிக்க போகிறதில்ல, முடியாதுன்றது வெளிப்படையாக தெரியும். விஜய்க்கே தெரியுமே, விஜய்க்கு நம்ம ஆட்சி பிடிக்க மாட்டேன்னு தெரியும். ஆனால் தொடர்ச்சியான பிரச்சாரம் பண்ணுறாரு. ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு அலை வீசுதுன்ற மாதிரி விஷயங்கள் பார்க்க முடியுது. பல இடங்களில் வந்து ஆரோக்கியமான அந்த வாக்கு சேகரிப்பு ஆகட்டும், சரி திட்டங்கள் திமுக அதிமுக 2000 அனௌன்ஸ் பண்ணால் 2500 அனௌன்ஸ் பண்ணுறது, 25 லட்ச ரூபாய் வந்து மருத்துவ காப்பீடு அனௌன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களை போய் சேர்ந்தால் அதற்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும்ல. இது இன்றைக்கி நிலவை நீங்கள் சொல்கிறத பார்க்க சொன்னால் அது அப்படி தான் ஆகிடுது. இன்றைக்கி மக்கள் வந்து நல்லாட்சி அப்படின்னா எதை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது ரொம்ப வியப்பாக இருக்குது. நல்லாட்சின்னு என்ன திறமை எதிர்பார்க்குறாங்க? இலவசம் தான் நல்லாட்சின்னு நினைக்கிறாங்க. அப்படியான மக்கள் இன்றைக்கி தள்ளப்பட்டுட்டாங்க. இன்றைக்கி அதுக்கு யார் காரணம்னு ஒரு விஷயம் இருக்கலாம். இதுக்கு யார் காரணம்னா ஆண்ட அரசு, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த அரசுங்க தான் காரணம். இன்றைக்கி சமூகத்தில் வந்து இந்த பொதுமக்களுக்கு வந்து, இளைஞருக்கு வந்து, கல்வியாளர்களுக்கு வந்து சரியான முறையில் ஒரு விழிப்புணர்வு அவங்க ஏற்படுத்தியிருந்து சரியான ஒரு கல்வி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, இன்றைக்கி வந்து விஜய் போன்ற ஆட்கள்லாம் வந்து 30-30 வருஷம் சினிமா நடிச்சுட்டு எடுத்தடிப்புலேயே நான் முதலமைச்சர் ஆவேன்,
நான் இன்னைக்கு இந்த நாட்டு ஆளுன்றதுக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இது அரசியல்வாதிகளோட தப்பு தான். இது ஆரம்ப அப்போ கட்டத்துலேருந்தே இந்த வந்து அரசியல்வாதிகள் அப்படின்றப்ப திமுக அதிமுக தானே காரணம். ஆமாம் சேர்த்து குறிப்பாக நான் இன்னைக்கு திமுக வந்து கூட்டணி இருக்கிறதுனால நான் அப்படி சொல்லலையே. இந்த மாதிரி வந்து இலவசங்கள் வந்து முன்னுக்கு மக்களை வந்து வந்து இப்போ ஆமா. அரசியல் படுத்தாதது தான் இந்த ஒரு நிலைக்கு இதுதான் சொல்கிறேன். இன்னைக்கு மக்கள் அரசியல் படுத்தாதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நடிகருங்க எல்லாமே வந்து அரசியலுக்குள்ளே வரலாம். சினிமா மூலியமா ஒரு முகத்தை காட்டிக்கலாம். நாளைக்கு அதன் மூலிமா இந்த நாட்டை பிடிக்கலாம், முதலமைச்சர் ஆகணுன்ற கனவே வந்து சரியான ஒரு விழிப்புணர்வு தராததுனால தான், மக்களை வந்து சரியான முறையில் அரசியல் படுத்தாதது தான். இதுக்கு எல்லா காரணமும் முன்னாடி ஆட்சியாளர்கள் தான். அது வந்து அதிமுக இருக்கட்டும், திமுக ஆட்சி இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், எல்லாமே மாறி மாறி ஆட்சிக்கு வந்தது தானே. நான் குறிப்பிட்ட ஒரு கட்சியை சொல்லலையே. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு 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 கட்டுப்பாடு இருந்ததுன்னாக்கா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அரசியலுக்குள்ளே போகலாம். ஓகே சார். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுகவுக்குமே வந்து உரசல் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக திமுக கூட்டணி மீது வந்துக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி சார்ந்த விவகாரங்களே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்களே திமுக சார்ந்த விஷயங்கள், காங்கிரஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க. சீட்டு கொடுத்த வேட்பாளர் போட்டதுலேருந்து எல்லாத்துலேயுமே. அது அவங்க கட்சியோட முடிவுகள்ங்க. ஒருத்தர் அதே சொல்லணும், ஒருத்தர் கிடைக்கும் எதிர்பார்ப்பு கை நவரும் போது சில வார்த்தைகள்லாம் வெளியில் வரும். இது நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. சரி, இதனால என்ன பிரச்சனை சொல்ல, இதனால என்ன பிரச்சனை? மக்கள்கிட்ட வந்து ஐயோ என்னப்பா இவங்க இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு அசௌகரியம் ஏற்பட்டுரும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா இன்றைக்கி வாக்கு சேகரிப்பு முறை கூட சரியில்லை. இன்றைக்கி எல்லாமே கோயில் குளங்கள் தான் வாக்கே கேட்குறாங்க. தாவேக தொண்டர்கள்லாம் வந்து கோயிலுக்குள்ளே போய் சாமி ஆடுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அப்போ இதெல்லாம் வந்து சரியில்லை, இதன் மூலிமா வந்து வாக்கு சேதரும் நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, ஆனால் எப்படி இருந்தாலும் வாக்கு சேதாரத்துக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ எப்படி சிறுபான்மையான வாக்கெல்லாம் ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆகி அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுனால வந்து திமுகவுக்கு வந்து அந்த ஓட்டுகள் வந்துருன்ற ஒரு எண்ணம் இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாஜகவை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல. பாஜகவோ இல்லை யார் அதை பண்ணுறாங்களோ அவங்கள நோக்கி நகர்றது. நான் தெளிவாக சொல்லணும். நான் மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன்னால இன்றைக்கி 2 அணிக்கு தான் சொல்லப்போனால் 2 அணி தான் நான் முதல்ல சொன்னேன்ல. ஒன்று ஆரியம், 2வது திராவிடம், 3வது இன்னொரு என்னன்னா விஜயா, நாம் தமிழர், சீமானா, 2 மணி தான் போட்டியே இருக்குது இல்லையா? இப்போ சொல்லிடுறேன். இப்போ ஆரியம் வந்து என்ன சொன்னால் திராவிடத்தை வீழ்த்துறதுக்கு ஒரு முகமாக சேர்ந்து செயல்படுறாங்க. அது திரு எடப்பாடி ஒரு பக்கம், இவர் அன்புமணி, அதாவது அந்த மத சார்புடைய கூட்டணி எல்லா இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து திராவிட அணி எதிர்க்கிறாங்க ஒரு பக்கம். 2வது திட்டவட்டமாக விஜய் என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்தவ வாக்கும் இஸ்லாமியர் வாக்கும் வந்து திமுகவுக்கு எந்த காரணத்தை கொண்டு போகக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக வேலை செய்கிறாரு. இது ஒரு பக்கம். 3வது என்னென்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விஜய் மீது கடும் தாக்குறது, இவர் அவர் மேலே தாக்குறாங்க. இல்லைன்னாக்கா இவங்க 2 பேருக்குள்ள 3rd பிளேஸு யார் பிடிக்குதுன்ற ஒரு போட்டி. ஆனால் ஒரு சில இடங்களில் தாவேக்கா 2வது இடம் பிடிக்குது, ஒரு சில இடங்களில் வெற்றி பெறுது அப்படின்ற பிரச்சனைகளையுமே நம்ம பார்க்க முடியல. அந்த கருத்து இல்லை தாவேக்கா வெற்றி பெறதுக்கு 1% வாய்ப்பு இல்லைங்க. என்ன எப்படி வெற்றி பெற்றோம்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, சில தொகுதிகளில் காரைக்குடி போன்ற தொகுதிகளில், வில்லிவாக்கம் போன்ற தொகுதிகளில், பெரம்பூர் போன்ற தொகுதிகளெலாம் வந்து களப்பணி வந்து ரொம்ப தீவிரமாக களப்பணி ஆட்டிகிட்டு இருக்காங்க. களப்பணின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? ஓட்டு சேகரித்தம் சரி, இப்போ வீட்டுக்கு கோலம் போட்டுலேருந்து அந்த மாதிரியான ஓட்டு சேகரித்தம் ஏதாவது ஒரு வகையில் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல அந்த ஒரு சில தொகுதிகளில். சரிங்க, அவங்களுக்கு பூத்து கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன கேட்குறீங்க? வாக்கு சேகரிப்பு, நேரடியாக மக்கள் சந்திப்பு எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அவங்களோட பூத்து கட்டமைப்பு எப்படி இருக்குது? பூத் லெவல் சொல்கிறீங்களே, அந்த கட்டமைப்பு எப்படி வச்சுருக்காங்க? பூத் லெவல் கட்டமைப்பில் 2 வருஷம் ஆன ஒரு கட்சி, அதை வந்துக்கிட்டு நம்ம பெருசாக எதிர்பார்த்த முடியுமான ஒரு கேள்வி இருக்கு. அப்போ எப்படி நீங்கள் ஆட்சி பிடிச்சிருன்னு சொல்கிறீங்க? எப்படி விஜய் ஓட்டு மக்கள் தானே போட போகிறாங்க? இப்போ மற்ற கட்சிகள் அப்படின்னா கூட்டணி சார்ந்த விஷயங்கள், பூத் சார்ந்த விஷயங்கள்லேருந்து பல ஒரு கட்டங்களாக இருக்கும், சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறமான விஷயங்கள் இருக்கும். கூட்டணி மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரியான சிக்கலாக இருந்திருக்கும். பூத் வரைக்கும் ஆள் போட்டு தான் வந்து கூட்டணி ஓட்டு இல்லை மற்ற ஓட்டெல்லாம் வாங்கி கரெக்டாக நம்ம சின்னத்துக்கு வரத்தை என்ஷூர் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே வந்து டிவிக்கு வந்து ஒரு லேபிள் மாதிரி இருக்குல்ல. விஜய் அவர்களுக்காக தான் ஓட்டு போட போகிறாங்க. பெருசாக ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணார், யாரும் கேட்டுக்கவே இல்லை. அவர் பேசுகிறாரு, அதில் நல்ல விஷயம் இருக்கா கெட்ட விஷயம் இருக்கான்னு யாரும் பெருசாக பார்க்கறது கிடையாது. ஆனால் விஜய் ஒரு மாய பின்பற்றி நோக்கி நகர்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் அப்படி இருக்கிறப்ப அந்த ஓட்டு அப்படியே முழுசு தானே விழும். நீங்கள் மக்களை தப்பாக கணக்கு போடுறீங்களா, இல்லை விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு யோசிக்கிறேன். விஜய் ரசிகர்கள் தம்பி, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ விஜய் மீது பற்றுள்ள ரசிகர்கள் அவங்களோட கட்சிக்காரங்கள்லாம்
அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம் ஃபுல்லாகவே அனைத்து மக்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, அனைத்து மக்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நான் சொல்ல நான் சொல்ல வருது என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்களே இது மாதிரி ரொம்ப இருக்குது அவங்களாம் அப்படி அவரு அப்படின்னு சொல்கிறாங்களேன்னா, இப்போ எல்லா மக்களும் விஜய் மீது பைத்தியம் பிடிச்சி சுற்றுறன்னு சொல்கிறீங்களா? இல்லை, நான் அப்படி சொல்ல வரேன். நான் சொல்கிறேங்களே, எங்கள் பிள்ளைங்களும் ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்றைக்கி மீடியா வச்சு நான் ஒரு மைக் முன்னாடி நிறுத்தினோட இன்றைக்கி அநாகரிகமான அரசியல் உள்ளே போயிடுச்சு. இன்றைக்கி அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கக்கூடிய ஆள் இல்லை, நாகரிகமாக விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை. இன்னைக்கு மைக்கை பிடிச்சால அவன் கண்டபடி பேசுகிறான், அவனா இவனா, நாங்கள் தான் தளபதினா அப்படி தளபதினா இப்படி, இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலுக்குள்ளே போயிடுச்சு. அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து அவர் மீது என்ன வேணா பண்ணட்டும், எத்தனை வாக்கு வேணா போட்டுக்கிட்டா. ஆனால் பொதுப்படியாக மக்கள் எல்லாமே விஜய் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு நீ சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. ஆனால் ஒரு மக்கள்கிட்ட வந்து விஜய்க்கு ஏன் போட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் ஒரு புதுசாக ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஏன் அப்படி இல்லை, அதை மக்கள் யோசிக்கிறாங்களா? திருப்பி வந்து ஊழல் வேட்பாளர்களையும் வந்து திருப்பி போடுறப்ப இப்போ கூட்டணி கட்சிகளை தாண்டி திமுகவோட வேட்பாளர்கள், அதிமுகவோட வேட்பாளர்கள்னு பார்த்தா பல முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவுகள் இருக்கு. ஊழல் சார்ந்த வழக்கு, இடி வழக்கு இருக்கு. யார் மேல வழக்கு இருக்கு? பல அமைச்சர்கள் மீது இருக்கு. தங்கமணில இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக எந்த அமைச்சர் மீது நீங்க சொல்லுங்க, நிரூபிக்கப்பட்ட ஊழல் சொல்லுங்க. நிரூபிக்கப்பட்ட ஊழல்னாலும் விசாரணை இப்போ பொன்முடி மேல சுத்திகரிப்பவர்களுக்கு நிரூபிக்கப்பட்டு 2 அமைச்சர். அதன் பிறகு ஏவாவேலு மேல கேஸ் இருக்கலாம், நிலுவையில் இருக்கு. ஆனா அது இருக்குல்ல, இருக்கு. துரைமுருகன் மீது வழக்கு இருக்கு, நேரு மீது இருக்கு. நிலுவையில் இருந்தாலும் அது வழக்கை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ KN நேரு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாப் ராக்கெட் ஸ்கேமான விஷயங்கள்லாம் வந்து ஈடி வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணும்போது அவன் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, குற்றம் சாற்றப்பட்டவர் தான் சொல்லணும். நீங்கள் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. ஒருத்தனை வந்து இப்போ அவனுக்கு வந்து விசாரணை நடந்துட்டு இருக்குது, குற்றவாளி நீங்கள் முடிவு பண்ணிருக்குது. நம்ம குற்றவாளின்னு சொல்கிறோம்ல, தண்டனை பெறாமலேயே குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, தண்டனைக்கு முன்னாடி குற்றம் சாட்டப்பட்டவர்னு தான் சொல்லணும். நீங்கள் சொல்கிற கருத்து அப்படித்தான் இருக்குது, எங்கள் மேலே பண்ணிட்டாங்கன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக மேலே ஊழல் இருக்குது, திமுக ஊழல் அரசு, ஊழல் கட்சின்னு சொன்னால் நிரூபிக்குன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? நான் இது வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இல்லை தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன். நான் வந்து கூட்டணி கட்சின்னு திமுக வந்து வரிஞ்சு கட்டி பேசலை, அரசியலில் ரியலாக பேசணும். புரியுதா? அரசியலில் ரியலாக பேசணும். திமுக மீது ஊழல் சாட்டப்பட்ட கட்சி மக்கள் விரோத கட்சின்னு சொல்கிறாங்கல்ல, என்ன மக்களுக்கான விரோதம் செஞ்சு என்ன ஊழல் செஞ்சு தெரியும், அது ஊழல் நிரூபிச்சுன்னு வந்து யாராவது ஒருத்தர் சொல்கிறான்னா? ஏடிஎம்கே மேலே அந்த கட்சியோட தலைவர் அம்மையார் ஜெயலலிதா மேலே வந்து அவங்க வந்து குற்றவாளியாக வந்து தண்டனை பெற்றாங்க. அவங்க வந்து சந்திக்கக்கூடிய நபரோ இல்லை விசாரணைக்குரிய நபரோ இல்லை தண்டனை வாங்கினாங்க. அப்போ அதிமுக மட்டும் வந்து ஊழலில் வந்து யாருமே செய்யலையா? இன்றைக்கி திமுக மீது ஊழல் கட்சின்னு சொல்கிறாங்கல்ல, இதுவரை யாரும் நிரூபிக்கலையா? இந்த 2-3 அமைச்சர் தவிர இன்னும் 2-3 பேரை வந்து இந்த இதை விசாரணையில் வச்சுருக்காங்க தவிர மற்றபடி இல்லையே. இன்றைக்கி அதிமுக தலைவரே வந்து தண்டனை பட்டார்ல. அப்போ ஊழலாச்சுன்னா இப்போ புதுசாக ஒரு மாற்றம் வரும்னு சொல்கிறாங்களே, இப்போ மக்கள்கிட்டே நான் இதை விட்டுறேன், மக்கள்கிட்ட புதுசாக ஒரு மாற்றம் வேணுன்றாங்களே. அப்போ இதுக்கு முன்னாடி 60-50 வருஷமாக வந்து 2 கட்சியுமே மாறி ஆண்டுதே. அப்போ எந்த சுகத்தையும் மக்கள் அனுபவிக்கலையே என்ன? இல்லை, அப்படி சொல்ல முடியல. இப்போ இருக்க வளர்ச்சி அப்படின்றது இந்த 2 கட்சிகள் கொடுத்தது. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்போ நான் ஒன்று சொல்லேன் சார். சரி, விஜய் கிட்ட தூக்கி ஆட்சி கொடுத்துறோம், என்ன நிர்வாக திறமை பண்ணுவார் நீ சொல்லுங்கள்? விஜய் கிட்ட ஆட்சி கொடுக்குறோங்க, என்ன நிர்வாக திறன் பண்ணுவார்? எல்லாத்தையும் இவருக்கு எத்தனை கொடுத்துட்டு பண்ணுவார்னு சொல்லுது. நான் பைத்தியக்காரனா? உனக்கு முதல்ல அறிவாளிகிட்ட நாட்டை ஒப்படைக்கணும், அதை தானே நான் விரும்புவேன். புரியுதா? நீ வேணா நடிகைக்கிட்ட நாட்டை கொடுத்துக்கோ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு அஜித் கட்சி ஆரம்பிப்பார், அவர்கிட்ட கூட கொடுத்துக்க, எனக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வந்து புது மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நீ சினிமா நடிகை ஒரு அழகான மூஞ்சிக்கிட்ட எடுத்துமே கொடுத்துட்டா உனக்கு என்ன அரசியல் தெரியும் சொல்லுங்கள்? இதெல்லாம் ரொம்ப கோபம் வருது தம்பி, எனக்கு உண்மையாக சொல்கிறேன். வந்தாருன்னா செய்வார், பண்ணாருன்னா செய்வார், கொடுத்து பாருங்க செய்வார், என்ன பேச்சு அது? இந்த அரசியலில் வந்து ஒரு அனுபவம் இருக்கும்ல. இல்லை சார், அந்த அனுபவம் சார்ந்த விஷயங்கள் ஜனங்க நகர்றாங்கன்னு ஒரு கேள்வி. நான் ஒன்றும் சொல்லுங்க, ஊழல் பற்றி பேசலைங்க. விஜய் கட்சியில் இருக்க எல்லாமே நிறைய அக்யூஸ்டுக்கு செங்கோட்டையன் மீது வழக்கு இருக்கு, அதுதான் சொல்றேன். மேல வழக்கு இருக்கு. இப்போ எப்படி இந்த ஜெயஸ்ரீ பிரபாகர் மீது? ஆமாம் தம்பி, இப்போ இத்தனை பேர் மேலே வந்து வழக்கு இருக்குது. இப்போ வேட்பாளரில் பார்த்தீங்கன்னா A+ கேட்டகிரி ரவுடிஸ் கூட 2 பேருக்கு அதை சீட்டு கொடுத்துருக்குறாங்க. பாலியல் குற்றவாளி பண்ணவன். நேற்று ஒருத்தர் மேடையில் வந்து ஒரு பொண்ணு அணைகிற மேலே வாய்மூடி தள்ளி நீ போமா நான் இருக்கிற பார்த்துக்கிறேன் அப்படின்றான். இப்போ இந்த மாதிரி ஒரு அராஜகம் இருக்கிறவங்ககிட்ட நீ என்ன பண்ணுற? சரி, அந்த கட்சியில் விஜய் ஒருத்தர் நல்லவர் வச்சுக்கிங்கண்ணே, வேட்பாளருங்க இப்போ எல்லாம் இருக்குங்க, எல்லாம் நல்லவங்களா? இவங்களாம் எம்எல்ஏ எப்படி சார் ஆட்சி பண்ணுவாங்க?
இதை நம்ம கண்மூடித்தனமாக எடுத்து நாங்கள் கொடுத்துடணும், நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லணும். இல்லை அப்படி தானே இருக்குது. இல்லை கண்மூடித்தனமாக கொடுக்கணும்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை தான் ஜனங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்கன்னு ஒரு கேள்வி. ஜனங்க கம்பேர் பண்ணுறாங்களா விடுங்க. ஜனங்க வந்து நான் கிடையாது, புரிஞ்சுதா? ஜனங்கன்னா ஒட்டுமொத்த ஜனங்களே வந்து விஜய் பக்கம்லாம் இல்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்களில் யார்? நானும் தானே மக்கள். என்னை ஆட்சி செய்ய போகிறவன் எப்படி இருக்கணும், என்னை ஆட்சி செய்ய போகிற எந்த அளவுக்கு திறமையாக இருக்கும் நான் முடிவு பண்ண மாட்டேன்னா? சினிமா நடிகர் முடிவு பண்ணிட்டா போதுமா? என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லித்தர மாட்டேன்னா? அம்மா யாருக்கு வாக்களிக்கணும், யார் வந்து இந்த நாட்டை ஆளணும், யாருக்கு தகுதி இருக்குதுன்னு நான் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டேன். நீங்கள் வேணால் கண்மூடித்தனமாக டான்ஸ் ஆடுறதா, விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, ஓட்டு போடுங்க, அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் புருஷனை விட்டு கூட வந்து விஜய் கட்டிப்போன்னு சொல்கிறவங்க நீங்கள் சொல்லித்தாங்க. நான் ஏன் சொல்லித்தரணுன்றேன். நான் ஏன் விஜய்கிட்ட ஆட்சி கொடுன்னு நான் கேட்குறேன். இன்றைக்கி திமுக அரசு என்ன செய்யலை சொல்லுங்கள்? திமுக அரசு என்ன செய்யலை சொல்கிறாங்க? அண்ணா திமுக தலைமையில் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அப்போ இருக்கிற அதிமுக என்ன செய்யலை நீங்கள் சொல்லுங்கள்? அப்படி ஊழல் சார்ந்த விஷயங்கள் நோக்கி நம்ம உள்ள நகர்ந்துகிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் மீதுமே ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குல்ல. அந்த காருக்கு வரி கட்டாமல் போனது, வருமான வரியை பாக்கி வச்சிருக்கிறது, அந்த அதுக்குள்ளவே வரலைங்க. இன்னும் விஜய் பற்றி நான் விமர்சனமே வைக்கலை. விஜய் மீது நான் இன்னும் விமர்சனம் வைக்கல. அரசியலுக்கு புதுசு வரட்டும், நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க, அரசியலில் வந்து ஒரு அனுபவம் வளர்த்துக்குங்க, மக்களாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நாடு ஆளுங்க. இந்த இந்தியாவே கூட ஆண்டுட்டு போகல. எங்களுக்கு என்ன எடுப்புலேயே வந்து எல்லாருமே குற்றம் சொல்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களோட பண்ணால் நேற்று உங்களோட நன்றி. நன்றி.